யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினானிம்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. டெயின்லி, ரஸ்டிக், காம்படன்ட். ஸோ இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறதா. மீனிங்ஸ் வந்து இதுதான் கேட்பாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற எல்லா மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸும் வந்து தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த இதில் வந்து கண்டிப்பாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். செகண்ட், சூஸ் த அப்ராப்ரியேட் ஆண்டனிம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸ்ட், ஃப்ரைல், சூத்திங். அதுக்கடுத்து வந்து சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எஸ்கிமோ. எஸ்கிமோன்ற வேர்டுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து ரைட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து சஃபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ளூரல் ஃபார்ம், சஃபிக்ஸ், எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம். அண்ட் 10th ஒன் இஸ் ஃப்ரேசல் வெர்ப் கேட்டிருக்காங்க. அடுத்து 11th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ அப்படின்ற வேர்டுக்கு வந்து காம்பவுண்ட் வேர்டு வந்து ரைட் பண்ணணும். அடுத்து 12th ஒன் வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வந்து கேட்டிருக்காங்க. 13th ஒன் வந்து டென்ஸ் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. அடுத்து 14th ஒன் லிங்கர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒன் வேர்டு எல்லாமே நீங்கள் புக் பேக்கில் இருந்து தரவு பண்ணிட்டீங்கன்னா, கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புரிஞ்சு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்ட் 2 ப்ரோஸ்லேருந்து 2 மார்க் கொஷின்ஸ். என்னென்ன கொஷின்ஸ் அப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் INSV தர்னி அண்ட் why did the seagull fail to fly? What were the various things that tempted Mr. France to spend his outdoors? What was the daily routine of Samuel? ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸ் இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா வந்து தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் 2ல் வந்து பொயட்ரிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது 3 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 3 வந்து கிராமர். ஸோ கிராமர் டைப்லேருந்து மொத்தம் வந்து 6 மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். அதுக்கடுத்து சேஞ்ச் இன்ட்டு டேரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்கிறத வந்து நீங்கள் டேரக்ட் ஸ்பீச்சில் வந்து சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். அடுத்து பஞ்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஒய் ஆர் யூ ஸோ அர்ஜென்டல் ஆஸ்க்டு மிராண்டா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பஞ்சுவேஷனில், அதாவது ஃபுல் ஸ்டாப் எங்கே வைக்கணும், கொஸ்டின் மார்க் என்ன பண்ணணும், கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத மாற்றி வந்து நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. அடுத்து 26 வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு எ காம்பவுண்ட் சென்டென்ஸ். 27 வந்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸை வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டான மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து மாற்றி ரைட் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து 28 வந்து ரோட் மேப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரோட் மேப் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் 3 வந்து செக்ஷன் 1ல் வந்து ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் 10 லைன்ஸ். இது வந்து பேராகிராஃப் பாருங்கள் என்னென்னு. why did Hans want Smith to treat him? Do you think that the young bird's parents were really harsh to him? Justify your answer. How did Watson help his friend to arrest the criminal? Give a brief character sketch of Sasanka Sanya. அடுத்தது செக்ஷன் 2ல் வந்து ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். கம்பேர் த கான்ட்ராஸ்ட் தி ஆட்டிடியூட் ant and the cricket. Write the outline of the poem The Secret of Machine. Read the following stanza. அதாவது ஸ்டான்ஸா கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பேராஃப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோயிங். ஏதாவது 1 5 மார்க்குக்கு. 1 ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸு. அதாவது சென்டென்ஸை வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டான ஆர்டரில் மீனிங்ஃபுல்லாக வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பேசேஜ் கொடுத்தா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ரைட் பண்ணுங்கள். அடுத்த செக்ஷன் 4 வந்து ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து 5 மார்க்ஸுக்கு மொத்தம் டோட்டலாக வந்து 20 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படி பண்ணீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்து 40 வந்து ரைட் அ லெட்டர் டு த மேனேஜர் ஆஃப் அ ஃபேமஸ் டெய்லி ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. அடுத்து 41 complaint to the officer of the PWD department to take immediate action to maintain cleanliness in the children's park in your locality. அடுத்து 42 வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிக்சர் கொடுத்து அதை பற்றி உங்களோட பார்வையில் அது இந்த பிக்சர் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி நீங்கள் 5 சென்டென்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 43 வந்து சம்மரி ரைட்டிங். கொஸ்டின் நம்பர் 44 வந்து ஐடென்டி அண்டு கரெக்ட் எரர்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன மிஸ்டேக் விட்டுருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணி ரைட் பண்ணணும். அடுத்து செக்ஷன் 5 கம்பல்சரி ரைட் பண்ணுறது. ஸோ குவாட் ஃப்ரம் த மெமரி போயம். வி வேர் டேக்கன் ஃப்ரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வி ஆஸ்கில் ஃபினிஷ் ஆகிற ஒரு போயம். அடுத்து பார்ட் 4 ரைட் அ பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் இந்த ஹின்ஸ். டெவலப்பிங் ஹின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.